சீமான் அங்கே வந்துவிட்டு வந்த பிறகுதான் இறுதிக்கட்ட போரில் பெரிய பின்னடைவு போராளிகளுக்கு ஏற்பட்டுச்சு. சீமான் அங்கே வந்துவிட்டு உளவு சொல்லி இருக்க கூடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இங்க பரவுச்சு. உங்களுக்கு இதை பற்றிய பார்வையினர்? உண்மையிலேயே பலருக்கும் இருக்கு. இந்த சீமாவோட தம்பிகள் பேஸ்புக் ஊடாக என்னுடைய இப்போ அவர்களுடைய குரல் பதிவுகள் இருக்கின்றது. மெசஞ்சர் ஊடாக எல்லாம் படு மோசமான வார்த்தைகளால், தூசண வார்த்தைகளால் திட்டி சீமானின் படுக்கைக்கு நீவா உன்னை நான் அனுப்பி வைக்கிறேன் என்றெல்லாம் கேட்ட விடயங்கள் எல்லாம் நிறைய நடந்திருக்கிறது. தலைவனுக்கு பின்னால் இருக்க கூட்டம் எப்படின்னு சொல்ற நிலைமையை இந்த சீமான் உருவாக்கி விட்டுக்கிறார். சீமானுக்கு ஆதரவாக முன்னாள் போராளிகள் என்ற பெயரில் சிலர் ஊடகங்களில் பேச தொடங்கி இருக்கிறார்கள். இவர்கள் உள்ளபடியே முன்னாள் போராளிகளா அல்லது போலி போராளிகளா அல்லது போராளிகளாகத்தான் இருந்திருப்பார்கள், ஆனால் இன்றைக்கு திட்டமிட்டே சீமானினுடைய இந்த பொய் வாதத்திற்கு அவர்கள் துணை போகிறார்களா அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் எழுந்துச்சு. சரி, இதெல்லாம் யார் இங்க தெளிவுபடுத்துறது அப்படின்னு கேட்டா நாம தமிழ்நாட்டுல இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஈழத்தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு தான் இருக்கிறது என்ற அடிப்படையில் சீமானுக்கு ஆதரவாக களமிறக்கப்பட்டுள்ள போராளிகள் உண்மையா போலியா என்பதை பற்றியும், சீமான் பேசக்கூடிய அரசியலால் என்ன மாதிரியான மாபெரும் ஆபத்துக்கள் ஈழத்தமிழர்களுக்கு காத்திருக்கின்றன என்பதை பற்றியும் பேசுவதற்காக இன்றைக்கு நம்மோடு இணைப்பில் ஒரு இலக்கிய ஆளுமை இணைகிறார். அவர் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவர். புலம்பெயர்ந்து தற்போது ஜெர்மனியில் வசித்து வருகிறார். அங்கே போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு மாகாணத்தில் மக்களுடைய வாழ்வு மேம்படுவதற்கு, அவர்கள் அந்த துயரங்களில் இருந்து மீண்டு வருவதற்கான உதவிகளை செய்வதற்காக நேசக்கரம் என்ற ஒரு அமைப்பை நிறுவி நடத்தி வரக்கூடிய எழுத்தாளர், இலக்கியவாதி, கவிஞர் நேசக்கரம் சாந்தி அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைகிறார். அவரை வணக்கம் சொல்லி வரவேற்போம். வணக்கம். வணக்கம். உங்கள் வருகைக்கு தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக என்னுடைய நன்றி. நான் முதல்ல இந்த விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நடந்த, ஏன்னா தொடர்ச்சி நம்ம நிறைய பேசின காரணத்தினால் நான் நேரடியா முதல் கேள்வியாக அதை வச்சிடறேன் அப்படின்னு நினைக்கிறேன். சீமானால் ஏற்பட்ட பிரச்சனைகள், குழப்பங்கள் அது தெரியும். தமிழ்நாட்டில் தொடர்ந்து அது குறித்து விவாதிக்கப்படுகிறது. தமிழ் கேள்வி தொடர்ந்து அவர் பெரியாரை குறித்து விமர்சிப்பதிலிருந்து அது குறித்து ஏராளமான பேட்டிகள், காணொலிகளை தமிழ் கேள்வி கொடுத்து கொண்டே வருகிறது. அந்த வகையில் அவருக்கு ஆதரவாகவும் சில குரல்கள் ஒலிக்க தொடங்கி இருக்கின்றன. புலம்பெயர் தமிழர்கள் என்ற பெயரில், போராளிகள் என்ற பெயரில், இன்னும் சொல்ல போனா ஒருபடி மேல போய் பிரபாகரனுடைய மெய்க்காவலர் நான் தான் என்று சொல்லி ஒருவர் பேட்டி அளிக்கிறார். இவற்றில் எவையெல்லாம் உண்மை, எதெல்லாம் போலி, எதெல்லாம் பொய்? இப்ப இந்த போராளிகள் என்று சொல்லி வந்திருக்கிற இவர்களை பற்றி நாங்கள் கட்டாயம் தெளிவாக பேச வேண்டிய கட்டாயம். அதுக்கு நீங்கள் தமிழ் கல்வியோட முதலாக நீங்கள் அதை பற்றி பேசுகிறீர்கள் நம்புகின்றேன். முதலாவது, இவர்கள் போராளிகளாக ஒரு காலம் இவர்கள் போராளிகளாக இருந்தவர்கள் தான். அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவர்களுடைய பணிகளையோ அல்லது தியாகத்தையோ நாங்கள் இன்றைக்கு கேள்விக்கு உட்படுத்தவும் இல்லை. அந்த 2009ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதிக்கு முன்னர் இவர்கள் போராளிகளாக இருந்தவர்கள், போராடினவர்கள், மக்களுக்காக தியாகங்களை செய்தவர்கள், நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம். 2009ஆம் ஆண்டு யுத்த முடிவுக்கு பின்னர் இவர்கள் இலங்கை இராணுவத்துடன் இவர்கள் சரணடைந்தது ஒரு பகுதி போக, மற்றும் இவர்கள் இலங்கை இராணுவத்துடன் சேர்ந்து இயங்கிகளுடன் வந்திருக்கின்றார்கள் இங்க நிறைய பேர். அதாவது அண்மையில பார்த்தீங்கள் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் போராட்டம் சொல்லப்பட்டு வந்து பேட்டிகள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சீமானவர்களுக்கான ஆதரவு குரல்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பின்னணியை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இங்கே புலம்பெயர்ந்து வந்திருக்கிறார்கள். இந்த நாட்டு குடியுரிமைகளை பெற்றிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்க இவர்கள் வந்ததின் நோக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்களை இங்க புலம்பெயர்ந்த மக்களே இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது இவர்கள் முதல் இங்கே வந்த உடனடியாக சென்ற இடங்கள் எதென்று பார்த்தோம் என்று சொன்னால், இங்கே ஏற்கனவே விடுதலை புலிகளின் கட்டமைப்புகள் இருக்கின்றன. அனைத்துலக செயலகம் இருக்கின்றது, TCC என்று சொல்லப்படுகின்ற தமிழ் ஒருங்கிணைப்பு குழு இருக்கின்றது. இந்த அமைப்புகளுக்குள் இவர்கள் சென்று உண்மையிலே மக்களுக்காக பணியாற்ற தயாராக வரவில்லை. இவர்கள் இந்த அமைப்புகளுக்குள்ள போனதின் நோக்கம் என்னன்னு சொன்னால், கணக்கை கொண்டு வா, காசை கொண்டு வா என்று கணக்கு கேட்டு பங்கு பிரிக்கத்தான் வந்தவர்கள். இவர்களை இன்று வரையும் இந்த நபர்களை இங்க உள்ள உத்தியோகபூர்வமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற விடுதலை அமைப்புகள் யாரும் இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் பின்னர் இவர்கள் நிறைய குழப்பங்களை இங்க ஏற்படுத்தி ஏற்கனவே எங்களுக்காக நடந்து கொண்டிருந்த மாவீரர்கள், அதாவது தலைவராக உருவாக்கப்பட்ட மாவீரர்களால்
இடத்துக்கு நடந்து கொண்டு வர்றது. அந்த நிகழ்வை கூட இவர்கள் இரண்டாவது நிகழ்வாக நடாத்தி அதை உடைத்து அந்த நிர்வாகங்களை கலைத்து நிறைய குழப்பங்களை செய்து அதன் பின்னர் தாங்கள் சில கட்டமைப்புகள் என்று சொல்லி அவர்களை உருவாக்கி அதன் மூலம் மக்களை பிரித்து, அதாவது விடுதலையின்பால் ஒன்றுபட்டிருந்த இனத்தை பிரித்து வைத்தவர்கள் இவர்களுக்கு பெரும் பங்கிருக்கின்றது. இன்னொன்று வருவோம். இந்த கலைத்துக் கொண்டிருப்பதை பாத்தீங்கன்னா லண்டனில் இருந்து குறிப்பிட்ட நபர்கள் கலைத்துக் கொண்டிருக்கார்கள். இவர்கள் வரலாற்று மையம் என்ற ஒன்றை உருவாக்கி அதன் ஊடாக மக்களுக்கான பணிகளை செய்வதற்காகவும் எங்களுடைய வரலாற்றை தாங்கள் எங்களுடைய மக்களுக்காக அடுத்த கட்டத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட கொண்டு சொல்லப்பட்ட அந்த அமைப்பு. அந்த அமைப்பை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த அமைப்புக்குள் இருந்து கொண்டு பல நிதி மோசடிகள், அதாவது இந்த போலி துவாரகா என்று வந்த அந்த பெண்ணை உருவாக்கியதுல முக்கிய பங்கு இந்த வரலாற்று மையத்துக்கு இருக்கின்றது. அது போல அதற்கு அப்பால வருகின்ற இந்த ஏனைய அமைப்புகள் இவர்களுக்கு பின்னால போராளிகள் சொல்லப்போற இவர்களுக்கு பின்னால வந்தவர்கள் செய்த மோசடிகள், மக்களை குழப்பி வைத்துக் கொண்டு இவருடைய நோக்கம் பணத்தை, அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீமான் எந்த வகையில் ஒரு நிதியை தேடிக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அமைப்புகளையும் குழப்பிக் கொண்டிருக்கிறார்களோ அது போல இவர்களும், அதாவது சீமானின் தம்பிகளாக இவர்கள் நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அதாவது இவர்களை கொள்கை தோழர்கள் என்று நாங்கள் சொல்ல முடியாது, சீமானுடைய கொள்ளை தோழர்கள் என்று நாங்கள் விழிப்பதுதான் பொருத்தமாக இருக்கும். இன்று வரையும் இவர்கள் மக்களுக்காக செய்த எந்த பணியாவது காட்டுங்கள் என்று சொன்னால் இவர்கள்ட்ட எதுவுமே இல்லை. இன்று வரையும் இங்கு இயங்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்துலக செயலகமும் சரி, தமிழக ஒருங்கிணைப்பு குழுவும் சரி, இவர்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இவர்களை அந்த நிர்வாகங்கள் உள்வாங்க கூட இல்லை. காரணம், இவர்கள் இங்கு நடந்து கொண்டிருக்கின்ற விடயங்கள், நடத்தி கொண்டிருக்கின்ற விடயங்கள். அதன் பிறகு தனித்தனியாக வலிக்கிட்டு தங்களுக்குள்ள இருந்த அந்த அறிமுகங்களை வைத்து மக்களுக்குள் புகுந்து மக்களை குழப்பிக் கொண்டு இருக்கின்றவர்கள் தான் இன்றைக்கு சீமானுக்காக பொழிபிடித்துக் கொண்டு வருகிறார்கள். அதாவது நாங்கள் சொல்ல போனா சுருக்கமா சொல்லிக்கொள்ளலாம் அப்படி என்று சொன்னால், இரண்டு திருடர்கள், இருவரும் திருடர்கள், இரண்டுடைய நோக்கமும் பணம். சீமான் ஒரு வகையா திரட்டுவது போல இவர்களும் பணத்தை நோக்கித்தான் இப்ப வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பணத்தை திரட்டுவதற்காக இவ்வளவு கூத்தை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு விடயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2009 ஆண்டு மே மாதம் இறுதி யுத்தத்தில் எங்களுடைய தலைவர் தன்னுடைய குடும்பத்துடன் புறவுடன் அந்த களத்துல வீரமரணம் அடைந்து விட்டார். அதை இந்த குழு இதுவரை காலமும் அந்த தலைவனுக்கான வீரவணக்க நிகழ்வை செய்வதற்கு கூட முன்வரவில்லை. கடந்த 2024 ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி நீங்கள் அறிந்திருப்பீர்கள், டென்மார்க்கில் தலைவருடைய சகோதர குடும்பத்தை ஒழுங்குபடுத்தி தலைவனுக்கான வீரவணக்க முதல் நடைபெற்றது. அந்த நிகழ்வை அவர்கள் செய்ய முற்பட்ட போது அதற்கு பின்னர் அவருடன் இணைந்து பலரும் நாங்கள் ஒன்று சேர்ந்து அந்த நிகழ்வை முடிவெடுத்ததை நடத்திய போது இந்த குழு அதை குழப்புவதற்கு பல வகையிலும் முயற்சி கொண்டு வந்திருந்தது. இன்று வரையும் இவர்கள் தலைவர் வீரச்சாவு என்பதை உறுதியாக இவர்கள் தங்கள் குரல்களை அறிவிக்கவும் இல்லை. அதை அந்த வீரமரணத்தை நாங்கள் உலகமெல்லாம் அவங்களுடைய மக்களுக்கு சொல்வதற்கான அந்த குரல்களாக கூட வரவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த சீமான் என்ற இந்த நபருக்காக அவரை தங்கள் அண்ணன் என்று சொல்லிக் கொண்டு இவர்கள் வந்திருக்கின்றார்கள். இது உண்மையிலேயே மிகவும் வருத்தத்துடன் நான் பதிவு செய்து கொள்வேன். ஓகே, சோ அப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட இங்க இருக்கக்கூடிய சீமானினுடைய ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் நேற்று பேசும்போது சொல்லிட்டாங்க, நீங்க பிரபாகரனே நேரில் சீமான் சொல்வதெல்லாம் பொய்ன்னு சொன்னாலும் நாங்க நம்ப மாட்டோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட அங்கேயும் ஒரு கூட்டம் இந்த மாதிரிதான் ஆயிடுச்சு அப்படிங்கிறீங்க. தங்களுடைய சுயநலத்திற்காக ஈழ போராட்டத்தை விட அந்த கொள்கைகளை விட அவர்களுக்கு போராளிகளை விட இன்னைக்கு சீமான் முக்கியமானவராக போய்விட்டார். அதற்கு காரணம் இலங்கை அரசுக்கு ஆதரவான சில நகர்வுகள் அல்லது அதுக்கு ஒரு பெரும் பணம் அப்படிங்கிறீங்க. நீங்கள் பேசுகின்ற பொழுது ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது ரொம்ப அதிர்ச்சியை தரக்கூடிய வார்த்தையாக இருந்துச்சு எனக்கு. இலங்கை இராணுவத்தோடு கூட சிலர் சமரசம் செய்து கொண்டு இந்த வேலையை செய்கிறார்கள் அப்படின்னீங்க. அப்போ இதுல தமிழ்நாட்டுல பேசுகின்ற பொழுது இன்னைக்கு ஒரு விவாதம் எழுந்திருக்கிறது. சீமான் அங்கே வந்துவிட்டு வந்த பிறகுதான் இறுதிக்கட்ட போரில் பெரிய பின்னடைவு போராளிகளுக்கு ஏற்பட்டுச்சு. அது வரைக்கும் கூட அவ்வளவு பெரிய பின்னடைவு ஏற்படல. மற்ற தலைவர்கள் எல்லாம் வந்த போது ஏற்படாத பின்னடைவு சீமான் வந்துவிட்டு வந்த பிறகு ஏற்பட்டது. சீமான் அங்கே வந்துவிட்டு உளவு சொல்லி இருக்க கூடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இங்க பரவுச்சு. இப்ப நீங்க சொல்வதை கேட்டால் இந்த கருத்து உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற அச்சத்தை எங்களுக்கு தருகிறது. உங்களுக்கு இதை பற்றிய பார்வை என்ன இருக்கு? உண்மையிலேயே பலருக்கும் இருக்கின்ற சந்தேகம், அதாவது நாங்கள் நீண்ட காலமாக இது பற்றி பலரும் பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் அதை பற்றி தற்போது பலரும் பேச தொடங்கி இருக்கின்றார்கள். இவர்கள் மட்டுமல்ல, இவர்கள் ஏற்கனவே தயார்படுத்தப்பட்டு அரச புலனாய்வாளர்களால் இவர்கள் களமிறக்கப்பட்டவர்கள். அவர்களின் பின்னால் வந்தவர்கள் தான் இவர்கள். அதாவது ஏற்கனவே சீமான் வந்ததின் பிற்பாடு அழிவுகள் அதிகம் நடந்தது என்று சொல்லப்படுகிறது கூட இப்போது நாங்கள் நம்ப வேண்டும் போலதான் இருக்கின்றது. ஓகே, சோ அந்த மாதிரியான ஒரு பெரிய ஆபத்து இருக்கின்ற வருகின்ற பொழுது இப்ப நீங்க இலக்கியத்தின் மூலமாக நேசக்கரம் என்ற அமைப்பின் மூலமாக
உங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறீர்கள். இலக்கியத்தின் மூலமாக உங்கள் வழியையும் வாழ்வியலையும் நீங்கள் பதிவு செய்றீங்க. ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி தங்களால் ஆன உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஈவன் தமிழ்நாட்டில் கூட தமிழ்நாடு அரசு இன்னைக்கு புலம்பெயர் தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுப்பது உள்ளிட்ட சில இங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர் நலவாழ்வு மையங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் சீமான் இந்த 10 ஆண்டுகளில் ஈழப் போராட்டத்திற்கு, அதாவது நான் சொல்றது 2009க்கு பிறகு இந்த 15 ஆண்டுகளில் சீமானுடைய பேச்சால் அல்லது சீமானுடைய அரசியலால் ஈழத்தமிழர்களுக்கு ஏதேனும் நன்மை விளைந்திருக்கிறதா, அல்லது இவர் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய அரசியலால், அதாவது பெரியார் வெர்சஸ் பிரபாகரன் என்று நிறுத்தி இருக்கக்கூடிய இந்த அரசியலால் இனியாவது ஏதேனும் நன்மை விளையுமா? நீங்கள் கடந்த 10 வருடங்களுக்கு மேல பாத்தீங்கன்னு சொன்னால் சீமான் பேசியதை தவிர எதுவும் நடந்ததில்லை. அதாவது திரும்ப திரும்ப பொய்களை சொல்வதும் அந்த அந்த இளையோர்களை தன்வசப்படுத்துவதற்கான பொய்களை சொல்வதும் செய்து கொண்டு வந்திருக்கிறார். சரி, நாங்கள் ஒரு விடயத்தை சீமானிட்டே கேட்டுக்கொள்வோம். 2009ஆம் ஆண்டு மே மாதம் விருத்தியுத்த களத்தில் தலைவனுடைய வீரச்சாவு என்பது இவருக்கு தெரியும் என்று சொல்லுகின்றார். இதுவரையில் தமிழ்நாட்டில் பட்டி தொட்டியெங்கும் தலைவனுடைய படத்தையும் அவருடைய கொடியையும் அதை நான் கொண்டு போய் சேர்த்தேன் என்று சொல்கின்ற சீமான், நீங்கள் பார்த்தீர்களா எங்கேயாவது ஒரு நிகழ்வில் அந்த தலைவன் படத்தை தனக்கு புறத்தால் வைத்துக் கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிற இவர் அந்த தலைவனுக்கு ஒரு விளக்கு கொளுத்தி அந்த தலைவனுடைய அவருக்கான வணக்கத்தை செலுத்தியிருக்கிறார் கேட்டீங்கன்னு சொன்னா இல்ல. எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இல்ல. மற்றும் மாவீரர் நாள் நடத்துகின்றோம், மிகவும் சிரமப்பட்டு நடத்துகிறோம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எந்த சீமான் நடத்திய எந்த மாவீரர் நாள்களையாவது நீங்கள் பார்த்தீர்களா? தலைவனுக்கான ஒரு வணக்கம் செய்யப்படவே இல்லை. அப்ப எங்களுடைய தலைவனால், எங்களுடைய மாவீரன், எங்களுடைய வீர தலைவனால் உருவாக்கப்பட்ட மாவீரனால், மாவீரனால் உருவாக்கப்பட்ட மாவீரனுக்கே உங்களால் வணக்கம் செலுத்த முடியாமல் அந்த பெயரை வைத்து நீங்கள் செய்கிற அரசியலுக்கு பெயர் வியாபாரம். அது தமிழ் தேசியம் அல்ல. அதை நான் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். ஓகே, இப்போ திராவிடம் தமிழர்கள் என்பது போன்ற வாதங்களை வைப்பது, ஈழத்தமிழர்களுக்காக இங்கே ஏராளமான எண்ணற்ற உதவிகள் செய்த திரு வைகோ அவர்களாக இருக்கட்டும், அல்லது திரு கொளத்தூர்மணி, கோவை ராமகிருஷ்ணன் உள்ளிட்டவர்களை எல்லாம் தெலுங்கர்கள் என்ற இடத்திற்கு தள்ளி இருக்கக்கூடிய இந்த அரசியல், இது எதிர்காலத்தில் ஈழத்தமிழர்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும்? தமிழ்நாட்டு தமிழர்களிடம் இது என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும்? பிரபாகரனினுடைய அல்லது போராளிகளினுடைய உண்மையான சிக்கல் எதிரி என்பது சிங்கள அரசா, சிங்கள பேரினவாதமா அல்லது பெரியாரா, சிங்கள பேரினவாதமா அல்லது திராவிடமா? அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு என்ற அந்த பாடல் நான் ஒரு 5-6 வயதுகள்ல இருக்கைக்கு இல்லையா, அதாவது 85-86ஆம் ஆண்டு காலங்களில் அந்த பாடலை கேட்டேன். அதாவது அங்கு இருந்த அனைத்து இயக்கங்களுடைய அந்த கூட்டங்களும் அந்த பாடல்கள் ஒலித்திருந்தது. அப்ப திராவிடம் என்ற சொல்லை அங்க யாரும் நாங்கள் தூக்கி எறியவில்லை. நான் சிறுபிள்ளையாக படிக்கின்ற போது நாங்கள் யார் என்பதை நாங்கள் திராவிடர்கள், தமிழர் திராவிடர் என்றுதான் நாங்கள் படித்திருக்கின்றோம். எங்களுக்கு எங்களை ஈழத்தை பொறுத்தவரையில சிங்களவர்கள் ஆரியர்கள், விஜயநகர்கள் அவர்கள் ஆரியர்கள், நாங்கள் திராவிடம் படித்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் பார்த்தால் அங்கு தோன்றிய பல புரட்சி இயக்கங்கள், அதாவது சமூக புரட்சிகள், மாற்றங்கள் செய்த இயக்கங்கள், அந்த அமைப்புகள் எல்லாம் எங்கேயும் திராவிடத்தை எதிர்த்தவர்களாகவோ அதை பற்றி நாங்கள் அதன் எதிர்ப்புகளாகவோ யாரும் இருக்க இல்லை. அது ஒரு விடயம். அடுத்தது, தலைவர் பிரபாகரன் எந்த இடத்திலும் நான் திராவிடத்துக்கு எதிரானவர் என்றோ அல்லது திராவிடம் என்பது வேறு நாங்கள் வேறு பேசியதே இல்லை. அப்படியா ஒரு வார்த்தையை அவர்கள் கதைத்தது கூட இல்லை. நாங்கள் தமிழ் விடுதலை அமைப்புகளை பார்த்தோம்னு சொல்ல பேரை நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது எங்கள் எல்லோருக்கும் தலைவருக்கு ஞாபகத்தில் இருக்கிறவர்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்ட பெரியாரிஸ்டா தங்களை வெளிப்படுத்திக் கொண்ட பல குறைகள் இருக்கின்றனர். அதை நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர்களை பார்த்தோம்னு சொன்னால் எங்களுடைய நிதித்துறை பொறுப்பாளர் தமிழேந்தி அண்ணா, அவருக்கு அடுத்து இளங்கோ அண்ணா, காவல்துறையிலிருந்து பிறகு அவர் கொள்கை முன்னோடி பிரிவில் இருந்த இளங்கோ அண்ணாவை குறிப்பிட்டு சொல்லலாம். அறிவம் ஒரு புத்தக சாலைக்கு போனவர்களுக்கு இளங்கோ அண்ணாவை ஞாபகம் இருக்கும். அவர் தன்னை வெளிப்படையாக ஒரு பெரியாரிஸ்டாகவே அறிமுகப்படுத்திக் கொண்டு இயங்கிய மனிதர், அதன்படி அவர்கள் வாழ்ந்தவர்கள். அதுபோல பெண் போராளிகள், அதாவது தலைவன் வழியில் எங்களுடைய பெரும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்திய பெண் போராளிகள்ல மாலதி படையிருந்த போராளிகளாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய காந்தாக்கா, மலைமகள் போன்ற போராளிகள் எல்லாம் அவர்களுடைய திருமணம் கூட ஒரு புரட்சி திருமணமாக, அதாவது இப்ப நாங்கள் சொல்லப்படுற சம்பிரதாயங்களை மீறிய திருமணமாக நடந்திருந்தது. அப்படி அவர்கள் பெரியாரையோ அல்லது திராவிடம் என்ற இந்த கருத்தையோ அல்லது எங்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த தலைவர்களோ யாரையும் நாங்கள் எதிர்த்து அவர்களை மறுத்தோ நாங்கள் இயங்கவில்லை என்பதற்கு இது ஒரு சாட்சியம். அடுத்த விடயம்,
தலைவர் பிரபாகரன் ஒருபோதும் இனவாதத்தை காக்கவில்லை. சீமான் பேசுவது ஒரு இனவாதம். இவருக்கும் எங்களுடைய விடுதலை போராட்டத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் இவரை 2008 இவர் நாட்டுக்கு போன காலம் இவரிடமிருந்து எதிர்பார்த்தது அதை இவர் இந்த தமிழ்நாட்டிலே செய்யவே இல்லை இன்று வரையும். அதாவது நாங்கள் எதிர்பார்த்தோம் என்று சொன்னால், நாங்கள் ஏதாவது ஒரு வகையில நாங்கள் மீள வேண்டும், எங்களுக்கு நிகழ்ந்த அவலங்களை உலகத்துக்கு சொல்லக்கூடிய, அதாவது தமிழ்நாட்டுல எங்களோட உறவுகளுக்கு சொல்லக்கூடியதான் நாங்கள் சீமானை பார்த்தோம். ஆனால் அதில் ஒரு துளியேனும் சீமான் இதுவரை செய்யவில்லை. அந்த பெயரை சொல்லி அதன் ஊடாகவே தன்னை வளர்ப்பதும், மக்களை இன்னும் தொடர்ந்தும் குழப்பத்தில் வைத்துக்கொண்டு, அதாவது எங்களுடைய இந்த புலம்பெயர் நாடுகளிலே நாங்கள் இங்கு ஏற்கனவே இந்த புறையில் சொல்லப்படுற இந்த குழுக்கள், அதுபோல இங்கே இருந்த நிறைய நிர்வாகங்களை உடைத்து அதை துண்டம் துண்டமாக்கி அதற்குள் ஒற்றுமைகளை இல்லாமல் படுத்தி கொண்டு போற இந்த குழுக்களோட சேர்ந்து சீமானும் ஒருவராக இருக்கிறோம் என்று எங்களை பிரித்து இன்றைக்கு நாங்கள் அதாவது ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டு, அதாவது வந்து இந்த பொருளை பார்த்தோம்னு சொன்னால் பலர்களுடைய நண்பர்கள், நாங்கள் அவர்களை இன்றைக்கு பார்த்தால் அவர்களை முகம் பார்த்து பேச முடியாத அளவுக்கு நாங்கள் அவர்களை சந்தேகப்படுகின்றோம். அவர்கள் மீது நாங்கள் விமர்சனங்களை வைக்கின்றோம். அவர்களை நாங்கள் வெறுக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறதுல பெரும் பொறுப்பு இந்த சீமானுக்கு இருக்குது. எங்களோட சமூகத்தை பிரித்து அப்படியே ஒவ்வொரு துண்டமாக பிரித்து விட்ட பங்கு இலங்கை அரசுக்கு இருக்கிறதோ இல்லையோ அந்த சீமானுக்கு பெரும் பங்கு இருக்கிறது. ஓகே, எனக்கு நிதி வருகிறது அப்படிங்கிற இதை மட்டும் எல்லாரும் சொல்றாங்க. வெளிநாடுகளிலிருந்து நிதி வருகிறது, வெளிநாடுகளிலிருந்து நிதி வருகிறது அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாங்க. உங்களால அசியூம் பண்ண முடியுது அவர் உத்தேசமாகவோ அவரை நம்பிய காலத்தில் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்குதுங்கிறாங்க. அவர் சராசரியாக ஒரு ஆண்டுக்கு அல்லது ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் அவர் எவ்வளவு தூரம் ஈழத்தமிழர்கள் அவருக்கு நிதியை கொட்டி கொடுத்திருப்பாங்க? அது லட்சங்களிலா, கோடிகளிலா? அது எவ்வாறு அவருக்கு வந்து சேர்கிறது? அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, ஐடியா இருக்குதா? உண்மையிலேயே இவருக்கு பணம் அனுப்பியவர்களோட என்னுடைய நண்பர்களும் இருக்கின்றார்கள். அவர்களே மாதாந்த சந்தா போலவே 50 யூரோ 100 யூரோ எல்லாம் கொடுத்து அது சின்ன தொகைகளாக பல பக்கத்தாலே போய்கொண்டு, மேல அந்த கணக்குல எனக்கு தெரியாது, அதை பற்றி ஆராயம் போக இல்லை. ஆனால் அப்படி கொடுத்து கொண்டிருந்தவர்களுக்கு நெடுகளுமே நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்த விடயம், இது ஒரு பிழையான விடயத்தை நீங்கள் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு சீமான் மீது பக்தி இருந்தால் நீங்கள் அவரிடம் எங்களுக்காக நீங்கள் என்ன செய்ய போறீங்கள் என்று அந்த விடயத்தை கேளுங்கள். நாங்கள் இன்றைக்கு இவ்வளத்தை இழந்து பெருக்க இந்த இனம், நாங்கள் எங்கள் மீது நிகழ்த்தப்பட்ட இந்த இனப்படுகொலைக்கு எதிராக நாங்கள் ஐநாவரையும் சென்று வருகின்றோம். அதற்கான ஆதரவை திரட்டுவதற்கான வழிகளை தேடுங்கள். இவரை முற்றுமுழுதாக நீங்கள் விளக்குங்கள் என்று கேட்டும் கணிசமானவர்கள் தற்போது விலகி இருக்கிறார்கள். ஆனால் அவரை மட்டும் நம்பி, அதாவது நாங்கள் சீமானின் தம்பிகள் என்று சொல்லப்படும் அந்த செல்ல பிள்ளைகள் போல அவர்களை நாங்கள் எதுவும் மாற்ற முடியாத, அதாவது அவர்கள் மூளைச்செலவு செய்யப்பட்டு அப்படியே இவரை நம்பிக்கொண்டு இன்றும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவ்வளவிற்கு பிறகும் இனியும் இவருக்கு பின்னால் நின்று இதை கொடுப்பார்களா இருந்தால் நாங்கள் இவர்களை அக்கறைப்படவே தேவையில்லை. பணத்தை ஒருவராலே உங்களோட நீங்கள் உழைத்து மிக வருந்தி உழைக்கின்ற அந்த பணத்தை உங்களுக்கு ஒரு பெருமதி அவருக்கு கொடுக்க முடியாது என்று சொன்னால், இப்படி சீமானுக்கு தான் கொடுத்து அழிவீங்கள் என்று சொன்னால் அந்த பணத்தை வைத்திருக்க தகுதி இல்லாதவர்களை இப்படி கொடுக்கிறது நாங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஓகே, இப்ப ஏன்னா கார்த்திக் சுப்ரமணியன் பேசுகின்ற பொழுது, கார்த்திக் மனோகரன் பேசுகின்ற பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். பிரபாகருடைய அண்ணன் மகன் பேசுகின்ற பொழுது சொன்னார், அருணா ஆண்டி என்று அவருடைய சித்தியினுடைய உறவினரை குறிப்பிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்களிடம்தான் இவர் பொறுப்பை கொடுத்தாரு. அவர்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து பேசுவார்கள். ஒவ்வொரு தொகுதியிலும் போட்டியிடக்கூடிய ஒருவரை அங்க இருக்கக்கூடிய யாரேனும் ஒருவர் தத்தெடுத்துக் கொள்வது போல எடுத்துக்கொள்கிறார். அவங்க அவங்களால் முடிந்த பணம், அது போக அவங்க எல்லாருக்கும் கலெக்ட் பண்ணி அந்த ஒரு தொகுதி செலவையே பாக்குற அளவுக்கு அங்கிருந்து பணம் வருது அப்படின்னாரு. எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. அவ்வளவு தூரம் புலம்பெயர் தமிழர், ஏன்னா போரினால் பாதிக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார்கள் அப்படின்னு நாங்க வருத்தப்படுகின்ற பொழுது, சீமானுக்கு இவ்வளவு பணம் கொடுக்கக்கூடிய அளவில் அவர்கள் அங்கே பொருளாதார வலிமையோடு இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. சரி, அவ்வளவு பொருளாதார வலிமையோடு புலம்பெயர் சமூகம் இருக்குது, ஈழத்தமிழர் சமூகம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இங்கே இலங்கை தமிழர் நலவாழ்வு முகாம்களில் தமிழ்நாடு அரசு முடிந்த அளவு எல்லா வசதிகளையும் அவர்களுக்கு செய்து கொடுத்திருந்தாலும் கூட அவர்களுக்கு கூடுதலாக எவ்வளவு நிதி கிடைத்தாலும் அது அவர்களுக்கு உதவியாத்தான் இருக்கும். இங்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் அகதிகளாக இன்றைக்கு நலவாழ்வு முகாம்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய வேலை வாய்ப்பு, அவர்களுக்கு வீடு உள்ளிட்டவற்றிற்கு இவர்கள் ஏதேனும் நிதி கொடுத்திருக்கிறார்களா? அப்படி எதுவும் இல்லை. அது ஏன் அது மாதிரி ஏதாவது உரையாடல் நடந்திருக்குதா? சீமானுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை இவர்களுக்கு பயன்படுத்தலாமே. உண்மையிலே இது சீமான கொடுக்கக்கூடிய நிதியை இவர்களுக்கு மட்டுமல்ல, எங்களுடைய தாயகத்தில் எங்களுடைய கல்வி போய்விட்டது. அந்த கல்விக்கு நாங்க பயன்படுத்த வேண்டிய நிதி இருக்கின்றது. அதாவது ஒருபடியும் புலம்பெயர் எங்களுடைய மக்களிடம் நிதி வளம் இருக்கின்றது. அந்த நிதி வளம் அப்படின்னா அவர்கள் வருந்தி உழைத்த நிதி, அந்த பொருளாதாரம்.
அதை சரியான முறையில் கொண்டு செல்வதற்கு எங்களுடைய மக்கள் இங்கே பல பல அமைப்புகளும் இருக்கின்றன. அவர்கள் அதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குறிப்பிட்டவர்கள், அதாவது சீமான் மீதான பக்தியில் அவருடைய அந்த கருத்துக்களை நம்பி அவர்தான் எங்களுக்கான மோட்சம், எங்களுக்கான வழியை தரப்போகிற நம்பி கொடுக்கின்றவர்களை ஊக்குவிக்கிறவர்கள் இங்கு இதுக்கு குற்றவாளிகளாக நாங்கள் சொல்ல வேண்டும். அதாவது நீங்கள் சொன்னது போல எங்களுடைய தலைவருடைய மனைவியார் மதியக்காவுடைய சகோதரி அருணா அவர்கள், அவ மட்டுமல்ல, அவர் டென்மார்க்ல இருந்து செய்த காலங்கள் அவருடைய சகோதரர் அதுபோல இன்னும் அவர்கள் ஊடாக வந்த நண்பர்கள் ஊடாக மற்றும் இந்த போராளிகள் என்று சொல்லப்பட்டு இந்த மக்கள் முன் வந்து நின்று சீமானை தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிற இவர்கள் எல்லாம் செய்கின்ற பரப்புரைகள் இதுதான். சீமானுக்கு நாங்கள் நிதிபடத்தை கொடுக்க வேண்டும், அவருடைய கட்சியை நாங்கள் பலப்படுத்த வேண்டும், அதனூடாக அவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வர வேண்டும், அதன் மூலம்தான் எங்களுக்கான விடிவு கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்ற இந்த பொய்களை நம்பி இந்த பணத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறவர்கள் மீது உண்மையிலே எங்களுக்கு கோபம் அல்ல, அவர்களும் இரக்கம்தான் வருகின்றது. நாங்கள் எங்களுடைய இனம், நாங்கள் இப்போது எங்களுக்கு தேவையானது எங்களுடைய மக்களுடைய பொருளாதார கட்டுமானம், எங்களுடைய மக்களை நாங்கள் சரியான வாழ்வை அவருடைய வாழ்வை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த அடுத்த சந்ததி இந்த கல்வியை நாங்கள் மேம்படுத்த வேண்டி இருக்கின்றது. அதைவிட மிகவும் சமூகத்தில் நடக்கின்ற பல சமூக பிரச்சனைகள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் நாங்கள் மீட்டெடுத்து எங்களுடைய மக்களை முதல் ஒரு திடமான சக்தியாக நாங்கள் திரட்ட வேண்டிய பொறுப்பு இருக்குது. ஆனால் அந்த பொறுப்பை மறந்து இந்த சீமான் என்ற இந்த நபருக்கு பின்னால இந்த நபர்கள் எல்லாம் பின்னுக்கு போய் இந்த எங்களுடைய மக்களிட அந்த திரட்சியை, அந்த பொருளாதார பலத்தை, அந்த மக்கள் சக்தியை உடைத்து அவர் பின்னே திருப்பி விட்டு இருக்கிறது உண்மையிலே மிகவும் வேதனை. ஓகே, நிறைவாக நீங்க ஒரு ஓரிரு வார்த்தைகள்ல சீமானுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் அல்லது புலம்பெயர் தமிழர்களுக்கு, சீமானை ஆதரிக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் அல்லது வேண்டுகோள் என்ன? உண்மையிலேயே சீமானுக்கு நாங்கள் அட்வைஸ் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் நாங்கள் சீமான் பற்றி பேசினாலே எங்கள் மீது வருகின்ற அவதூறுகள் அது நீங்களே அதிகம் அறிந்திருக்கிறீர்கள். உங்களையும் திட்டுறாங்களா? இல்ல, எங்களை தான் திட்டுறாங்க தெலுங்குன்னு. பெண்களாக இருந்தா இங்க இருக்கக்கூடிய பெண்களை ரொம்ப அபிஜீவான கெட்ட வார்த்தைகளை திட்டுவது அப்படிங்கிறது இணையத்துல வசை மாதிரி பொழிவது நடக்கும். சோ உங்களுக்கும் அது போன்ற ஆபாச வசைவு சொற்கள் உங்களை நோக்கி வருகிறது அப்படின்னு சொன்னா பெண்கள் எவ்வளவு தூரம் குறிவைக்கப்படுகிறார்கள்? சீமானினுடைய இந்த அது நான் சாரி இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு ஒரு நேர்காணல்ல நான் பேசுகின்ற பொழுது அதை சொல்லிடுறேன். சீமானுடைய கூலிப்படைன்னு தான் சொல்லணும். அந்த சீமான் நடத்தக்கூடிய அந்த கூட்டத்தினால் பெண்கள் எவ்வளவு தூரம் குறிவைக்கப்படுகிறார்கள்? நீங்களும் குறிவைக்கப்பட்டிருக்கிறீர்களா? அதை பத்தி சொல்லுங்க. நான் என்னுடைய தனிப்பட எனக்கு பயன்படுத்த அனுபவத்தை நம்மளோட சொல்லுகின்றேன். டிசம்பர் மாதம், அதாவது நவம்பர் மாதம் நடைபெற்ற மாவீரர் நாளில் சீமான் பயன்படுத்திய எங்களுடைய தேசிய அடையாளங்கள் பற்றி நானும் என்னுடைய ஒரு போராளி தம்பி நாங்கள் ஒரு உரையாடல் செய்திருந்தோம், வெளியில அதை பப்ளிக் பண்ணியிருந்தோம். அதாவது எங்களுடைய தேசிய கொடியை சீமான் பயன்படுத்துவது மற்றும் எங்களுடைய தேசிய அடையாளங்கள், அதுபோல எங்களுடைய துயிலுமில்ல பாடல், மொழியாகி எங்கள் மூச்சாகி நாடை முடிசூடும் தமிழ் மீது உறுதி என்ற அந்த பாடலை தன்னுடைய கட்சியின் உறுதிமொழியாக எடுத்து அந்த பாடலை தனக்கு ஏற்ற வடிவத்தில் மாற்றியிருந்தார். அதாவது அந்த துயிலுமில்ல பாடல் என்று சொல்லப்படும் அந்த பாடல் மாவீரர் துயிலுமில்லத்தில் மட்டும்தான் 2009 முதல் வரையும் ஒலிக்கப்பட்ட பாடல். அதாவது இயக்கம் இயங்கு நிலையில் இருந்த காலம் வரையும் அந்த பாடல் ஒலிக்கப்பட்டு வந்த பாடல். அந்த பாடலை தன்னுடைய கொள்கையாக அந்த பாடலை எடுத்து அதை மாற்றி அமைத்ததுக்காக நாங்கள் ஒரு கண்டனத்தை தெரிவித்து அதை பற்றி பேசியிருந்தோம். அதுபோல எங்களுடைய அனந்தி சகிதரன் அவர்களை பற்றி ஏற்கனவே அவர் பற்றி வந்த அவதூறுகள் பற்றி நாங்கள் பேசியிருந்ததற்கு இந்த சீமாவுடைய தம்பிகள் பேஸ்புக் ஊடாக என்னுடைய இப்போ அவர்களுடைய குரல் பதிவுகள் இருக்கின்றது, மெசஞ்சர் ஊடாகவெல்லாம் படு மோசமான வார்த்தைகளால், தூசண வார்த்தைகளால் திட்டி சீமானின் படுக்கைக்கு நீவா உன்னை நான் அனுப்பி வைக்கிறேன் என்றெல்லாம் கேட்ட விடயங்கள்லாம் நிறைய நடந்திருக்குது. ஒரு தலைவன் எப்படி என்பது, அதாவது உன்னுடைய நண்பனை சொல்லு, உன்னை பற்றி சொல்றேன்னு சொல்லுவேன். அதே போல ஒரு தலைவனை சொல்லு, தலைவனுக்கு பின்னால் இருக்க கூட்டம் எப்படின்னு சொல்ற நிலைமையை இந்த சீமான் உருவாக்கி விட்டிருக்கார். நாங்கள் இறுதியாக நான் கூற விரும்புவது, எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்கள் இந்த போலிக்கு புறத்தாலையும், அதாவது இந்த போலியை தூக்கி வைத்துக் கொண்டு இவருக்கு ஆதரவாக விட்டு கொடுக்கின்ற இந்த தோள்களுக்கு பின்னாலேயும் நாங்கள் போகக்கூடாது. நாங்கள் எங்களுடைய மக்களுக்காக, எங்களுடைய விடுதலைக்காக நாங்கள் எங்களுடைய பணி எங்களுக்கு நிறைய இருக்கு, நாங்கள் அதை செய்ய வேண்டும். அதாவது இந்த குழுக்களை பார்த்தீங்கள் என்றால் நாங்கள் இந்த உரையாடல் முடிந்தவன்னு நீங்கள் இதை ஒளிபரப்பிய பின்னர் நிறைய வேற விமர்சனங்கள், அதை என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இங்கு உள்ள இந்த உணர்வு மிக்க இளைஞர்களுக்கும் சொல்லுவார் என்று சொன்னால், இன்றைக்கு இவன் நேசகரம் சாந்தி எங்களை பற்றி எதிராக கதைச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. சொன்னால் அந்த புள்ளியல் நாங்கள் என்ன பேசணும்ன்றதை கேட்க மாட்டேனோம். உடனடியா
சாந்தி என்ன பதச்சாண்டு எங்களுக்கு தூசணம் பேசுவதும் வக்கிரமான வார்த்தைகளால் வசைபாடுவதும் இனி முகநூல் டிக்டாக் என்று அனைத்தாலும் வசைபாடப்படுவோம். அது பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்படியாவது வசைபாடும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஒருவர் ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்தை நாங்கள் கேட்ட பிறகு நீங்கள் அதை பற்றி பேச வேண்டும் என்று நான் இதை விட கேட்டுக்கொள்றேன். மிகவும் வருத்தத்தோட நான் அந்த நேர்காணல் நிறைவு செய்ய வேண்டிய இடத்துக்கு தள்ளி இருக்கிறீங்க சகோதரி. ஆபாச வசைவு சொற்கள் அப்படிங்கிறது எவருக்கும் தீர்வை தராது. சீமானுடைய கருத்தில் நமக்கு மாறுபாடு இருந்தால் அவரும் நம்முடைய கருத்துக்களில் மாறுபடுவதற்கு உரிமை இருக்கிறது. அவர் நினைக்கக்கூடிய கருத்து நியாயம் என்று நினைத்தால் அவர்கள் அதை எடுத்து வாதங்களாக வைக்கலாம். ஆனால் மாறாக அவரே ஒரு முறை மேடையில் சொல்கிறார், நான் திட்டினா பதிலுக்கு நீ திட்டிட்டு போ அப்படிங்கிறாரு. நான் உங்க வீட்டு பெண்களை திட்டினா நீங்க திட்டிட்டு போங்கிற மாதிரி அவர்கள் கட்சிக்காரர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் இருக்கின்றன. பெண்களை பற்றிய ஒரு கண்ணியமான பார்வை வேண்டும் அப்படிங்கிறது தமிழ் சமூகத்தினுடைய மரபு. உலகம் முழுவதும், அது என்ன தமிழர்களுக்கு மட்டும் எல்லாருக்குமே தான். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பண்பாட்டாளர்களால் பார்க்க அது அப்படித்தான் இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் அல்லது சீமானாக இருக்கட்டும், பெண்களை குறித்து மிக கண்ணிய குறைவாக பேசக்கூடிய ஒரு இடத்துக்கு நகர்ந்து விட்டார்கள். அது உங்களை போன்றவர்களுக்கும், அதாவது நாங்க என்ன நினைச்சிருந்தோம்னா, இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் அது போன்ற ஒரு நிலை போல இருக்குது. ஈழத்தமிழ் பெண்களை கூட திட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைச்சோம். அவர்கள் அதில் எல்லாம் எந்த வேறுபாடும் பார்க்கவில்லை. ஈழத்தமிழர்கள், இந்திய தமிழர்கள் எல்லாம் பார்க்கல. எல்லா பெண்களையும் இப்படித்தான் திட்டுகிறார்கள் அப்படிங்கிறது மிகுந்த வேதனையை தருகிறது. ஒரு சகோதரனாக தமிழ்நாட்டில் இருந்து இங்கிருந்து அந்த மாதிரி யாராவது திட்டினாங்கன்னா, ஒரு தமிழ்நாட்டு சகோதரனாக நான் உங்களிடம் அதற்காக என்னுடைய வருத்தத்தை கேட்டு உங்கள் வருகைக்கும் கருத்து பெயருக்கும் நான் என்னுடைய நன்றியை சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி. நன்றி. இந்த வாய்ப்பை தந்ததுக்கு உங்களுக்கு நன்றி. இது எங்களுடைய சமூகத்துக்கு நீங்க அந்த கருத்தை கொண்டு செல்வதற்கு மிக்க நன்றி. சீமான் அவர்களது பெண்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக அனைத்து மனிதர்களுடன் நாங்கள் நாகரிகமா உரையாட வேண்டும். கருத்துக்கு கருத்தை வைப்போம். விமர்சனங்கள் செய்யலாம், ஆனால் அவதூறு என்பது அவமானம். நாங்கள் அதை செய்யக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி. நெரிசலாம் சொந்தங்களே, ஒரு கண்ணியமான உரையாடல் அப்படிங்கிறதா அறிவார்ந்த சமூகத்தினுடைய அடையாளமாக இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியும் சீமானும் அவருடைய கூலிப்படையும் அவர் நடத்தக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்ஸும் அப்படி இல்லை. அவர்கள் பேசக்கூடிய அதே லாங்குவேஜ்ல இங்க எல்லோருக்கும் பேச தெரியும். ஆனால் யாரும் அதை விரும்பவில்லை. அவர்கள் கண்ணியமாக உரையாடவே விரும்புகிறார்கள். தொடர்ந்து சீமானினுடைய தமிழின விரோத போக்கு, சிங்கள ஆதரவு போக்கு, அவருடைய ஆரிய ஆதரவு போக்கு மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து அம்பலப்படுத்தப்படும் என்பதை மீண்டும் ஒரு முறை உறக்கச் சொல்லி, தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் இவர்கள் ஒவ்வொருவரையும் நாம தொடர்பு கொண்டு அவர்களுடைய நேர்காணலை பதிவு செய்கிறோம். பலருக்கு இவங்க எல்லாம் வேற வேற நாட்டில் இருக்கிறாங்க. அவருடைய நேர்காணல் செய்கின்ற பொழுது இந்தியாவில் அது இரவு நேரத்துல தான் இந்த நேர்காணலை செய்ய வேண்டியிருக்குது. ஸோ மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் இந்த உண்மைகளை அவர்களும் அங்கிருந்து சொல்லுகிறார்கள். ஸோ உங்களுடைய ஆதரவை தாருங்கள். இந்த கருத்துக்களை எல்லோருக்கும் எடுத்துச் செல்லுங்கள். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.